நாளைக்கு எஸ்கே இதுண்ணா ஷூட் போகணுண்ணா சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணுண்ணா. தம்பி எஸ்கே யாருப்பான்னு கேட்குறேன். எனக்கு சிவகார்த்திகேயன் என்ன தெரியும், சத்தியமாங்க உண்மையிலே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்லிதாங்க எனக்கு தெரியும். எஸ்கே நான் சிவகார்த்திகேயன் இல்லைண்ணா, அவங்க பேரை மாத்திர நான் பண்றேன். வந்து இன் டீட்டெயிலா உள்ள இருக்கிற எல்லா ஹீரோஸும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் டாப் ஸ்டார்ஸா தெரியணும்ல. தலைவன் வந்து எப்போதும் நான் பாதுகாப்பு வலயத்துடன் இருப்பேன். அவர் வந்து பயங்கரமான ஆக்டர்ன்றது வந்து எனக்கு இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். போயிட்டு இருக்கும்போதே ஒரு சில போட்டோஸ்லாம் அனுப்புவார். அந்த லியோ இதெல்லாம் அனுப்புனது பார்த்து செதறிட்டேன். நான் அந்த ஒரு லுக் ஒன்று அனுப்புனாரு. எப்படியாவது சூப்பராக பண்ணேன் அப்படின்னு அவர் வாயிலேருந்து கேட்டுட்டாலே போதும் அப்படின்னு அந்த பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே அங்கேயே கூப்பிட்டு, ஆனால் சத்தியமாக சொன்னார், அங்கேயே கூப்பிட்டு அலுமினியம் குத்துல பயங்கரமா இருந்ததுப்பா. இவர் ஆடின மாதிரி கூட நான் ஆடலையே, அவருக்கு அந்த ஜஸ்டிஸே நான் தரல அப்படின்னு மாதிரி தான் சொன்னாரு. எனக்கு அவர் ஆடும்போது தோணுனதெல்லாம் இந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம இதுல பாதி கூட ஆடலையே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. தோல்ல இப்படி கை போட்டு இந்த செட்டு ஃபுல்லா சுத்திட்டே இருந்தாரு. என்கிட்ட பேசிட்டு இல்லப்பா நம்ம என்ன ஒன்று பண்ணலாம்ப்பா, கண்டிப்பா ஒன்று பண்ணுவோம், நான் ஆடிட்டு இருக்கும்போது நீங்க ஆங்கரா இருந்தா ஜாலியா இருந்துருங்க, நீங்க வேற லெவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னாரு. ஐயோ தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Hi, this is Deepika from Red Noel. இன்னைக்கு நம்மளோட மணி அண்ட் கானா வினோத். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி ராஜ்க்கு வந்து ஆடினே இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ரீச் போயிருக்கு. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் படைப்பு அந்த ராஜுபாய். அதுக்கே வந்து ஐ திங்க் விஜய் டெலிவிஷனோட யூடியூப் சேனலில் பாப்புலர் வீடியோஸில் அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் நிற்கிது. இந்த ப்ரோமோ கீழே நான் பார்த்த பெரும்பாலும் கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, லைக் இட் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து உங்களோட க்ரோத் பார்க்குறது, இன்னொரு பக்கம் உங்களோட க்ரோத். பிகாஸ் உங்களை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்கும்போது இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்காங்க, நம்ம வீட்டு பசங்கப்பா இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். அந்த பர்சனல் வின் மெசேஜஸ்லாம் வருதுல்ல, கண்டிப்பாக அது இப்போ பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த உடனேமே என்னுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா, என் மேலே பாசம் வச்ச நண்பர்கள், தம்பிங்க, அண்ணன்கள் எல்லாமே, அக்காங்க எல்லாமே வெளியே வந்த உடனே இப்படி ஒரு பிளாஸ்டான ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அது வந்து நம்ம இந்த டீமுக்கும் மணி எல்லாருக்குமே தான் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ஜஸ்டின் சார், ஜிவி சார், மணி எல்லாருக்குமே. ஏன்னா வெளியே வந்த உடனேமே ஒரு பட்டுன்னு ஒரு பாட்டு வெடிதுன்னா என்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குப்பா வினோத்னா. அதே மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நம்ம பாட்டை, அவங்களுக்கு நம்ம ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம், அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்திருக்கோம். கமெண்ட்ஸில் பார்த்தா எல்லாமே என் பேர் சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. அடுத்தடுத்து நாங்கள் நிறைய இந்த மாதிரி எங்களுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருப்போம். மெயினாக வந்து நான் வந்து மரியா ப்ரோ டைரக்டர், மரியா ப்ரோ அண்ட் ஜெய் ப்ரோ ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ஜெய் வர்தா ப்ரோ அண்ட் ஜெய்காந்த் ப்ரோ எனக்கு ரொம்ப க்ளோஸு. இவங்க 2 பேர் அந்த கொடுத்த அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல நம்மளுக்கு இந்த பாட்டுக்கு. நான் சும்மா இப்போ சொல்கிறேன், இது ஒன்று பண்ணுவோம், கானா வினோத் தான் பாடினா பயங்கரமாக இருக்கும், இல்லை இப்படி பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஓகே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படம் இது சினிமாவில், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் ரொம்ப கற்றுக்குட்டி. ஸோ இப்போ தான் வந்திருக்கேன் என்னும் போது ஒரு கத்துக்குட்டில இல்லைங்க, பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியும். டான்ஸ்ல என்ன பண்ணுவாப்பல, எப்படி கதற விடுவாப்பல, ரெக்கார்டிங் தியேட்டர்ல எல்லாமே பயந்து ஸ்டெப் அங்கேயே போடுவாப்பல. ஏன்னா நைட் ஒரு நாள்ல வந்து 10-15 நிமிஷம் பாட்டை ஒரு நாள்ல கோரிய பண்ணி ஞாபகமா ஆரம்பிச்சு பெரிய விஷயம். அது நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நிறைய அவருக்கு 20 பாட்டுக்கிட்ட நான் 15 பாட்டுக்கிட்ட நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், டெலி அவார்டு, பிக் பாஸ், இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனி. ஆமா, நிறைய அந்த பேர் சொல்ல வராது. அந்த கம்பெனி வந்து எங்களை வந்து கலாய்ங்கன்னு கூப்பிட்டு துட்டு குத்து கலாய் வாங்கிக்கிறாங்க. வாங்க மணி வினோத் 2 பேரும் வாங்க, அந்த காசு கலாச்சிட்டு போங்கடா, கொஞ்சம் வாங்கடா அப்படின்றாங்க. சரி காசு கொடுங்க வாங்க, அந்த எழுதுற வாங்க, இவருக்கு அந்த மாதிரிலாம் கலாச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஒரு கிரியேட் பண்றது வந்து ஒரு இப்போ எப்படின்னா, நீங்க போட்ட ஸ்டெப் ஒரு இடத்துல போட மாட்டார். எல்லா டான்ஸருக்கும் அது ஆல்ரெடி ரிப்பீட்டட் வரும், ஒன்னொன்னு வரும் அது. ஆனா மணிக்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா வேற ஸ்டைல்ல இருக்கும் பாட்டு, வேற ஸ்டைல்ல இருக்கும். நீங்க மத்தவங்களை நான் குறைச்சு மதிப்பிடுறேன்னு சொல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேற ஸ்டைல்ல ஆடுவாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்த மாதிரியே இருக்கல, பார்த்த மாதிரி இருக்காது, இருந்தாலும் அது தெரியாத அதை பண்ணுவாங்க. அது மாதிரி கண்டிப்பா கவிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு
நிமிஷம் வருஷம் பாட்டு வருதுல்ல, ஆமா என்ன பண்றது, வினித் அப்பாஸ் நிமிஷங்கள் ஒவ்வொன்று வருஷங்கள் ஆகும். ஆ. அந்த 2 வார்த்தை மட்டும் அதை வைரமுத்தம் வைரமுத்தம் எழுதியிருக்காரு, வாலியும் எழுதியிருக்காரு. 1 நிமிஷம் 100 நிமிஷம் எவ்வளோ பாட்டில் எக்கச்சக்கமா வந்திருக்கும். புரியுது. ஆனா அது தெரியாத இருக்கும், தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒண்ணே ஒன்று தெரிஞ்சது அந்த பாட்டு மட்டும்தான். அது மாதிரி வந்து இவருடைய டான்ஸ் வந்து ஒன்று இடத்துல வந்தாலும் மற்ற இடத்துல அது வந்த மாதிரி தெரியவே தெரியாது. பார்க்குற டான்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும். கண்டிப்பா. அண்ட் இவர் சொன்ன மாதிரி தான் அந்த டான்ஸ் பத்தி பேசும்போது ஐ திங்க் எஸ்கே அண்ணா வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாங்க, இவர் ஆடின மாதிரி கூட நான் ஆடலையே, அவருக்கு அந்த ஜஸ்டிஸே நான் தரல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, என் வீட்டுல சொல்றாரு, அது நீ கண்ணாடி கழட்டி வச்சிடலாமே. அண்ணே நாளைக்கு எஸ்கே இதுண்ணா ஷூட் போகணுண்ணா, சீக்கிரம் இருந்து கிளம்பணுண்ணா. தம்பி எஸ்கே யாருப்பான்னு கேட்க கேளு. எனக்கு சத்தியமா சிவகார்த்திகேயன் தான் தெரியும். எனக்கு சிவகார்த்திகேயன் என்ன தெரியும், இந்த டப்பிங் பேர்லாம் வச்சு இவங்க பேசியிருக்காங்க எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுல நான் உள்ள இல்ல. ரொம்ப வெள்ளப்பியா இருக்கீங்க. எனக்கு சத்தியமாங்க உண்மையிலே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லிதாங்க எனக்கு தெரியும். இவர் சொல்லிதான். நோ சத்தியமா நீலாம் இல்ல, நீ ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு சீனியரா இருந்து பாடி உனக்கு வெளி உலக தெரியாது என்ன திட்டாப்ல. எஸ்கே நான் சிவகார்த்திகேயன் இல்லண்ணா, அவங்க பேரை மாத்தினா நானா பண்றேன், அவர் அவங்க பேரை மாத்திரம் நானா பண்ண முடியும். இத்தனைக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணேன் மெரினா. அவர் ஃபர்ஸ்ட் படத்துல கானா வினோத்னு பேர் வரும். அவர் நம்ம சார் கூப்பிட்டு, அவர் பேர் டைரக்டர் பாண்டியராஜ் சார் கூப்பிட்டு எனக்கு மரியாதையா எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து உன்னுடைய பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வினோத் அப்படின்ட்டு. ஏனோ உன்னை நான் பார்த்தனே, சுத்தி சுத்திக்க, நான் பண்ண ஆல்பம் பாட்டுலாம் அதுல வந்திருக்கும். பசங்க எல்லாம் பாடுவாங்க. அந்த அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் பேர் மாத்திரம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதே மாதிரி ஏகே நாங்க அவர் அஜித் குமார் அஜித் சார் எனக்கு தெரியும். நம்ம என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி பட்ட பேர் எனக்கு தெரியல. இவரு சொல்லிட்டு போறாரா, இவரு எஸ்கே கூப்பிடுறாருன்னா யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, யாரு எஸ்கே இல்லப்பா யாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கு எனக்கு. அப்பதான் நான் சொல்றேன், ஒரு முறை கார்ல வந்துட்டே இருக்கோம், புனித் ராஜ்குமார் சாரா யாரு ஏதோ காட்டினியா, எதுனா கன்னட சூப்பர், இவரை போய் உனக்கு தெரியலன்றது தெரியுமா எனக்கு. இவர் என்ன திட்டினாப்பல, எது புனித் ராஜ், அவருடைய சிவராஜ்குமார் ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஆமா. கார்ல வரும்போது 2 பேரும் எங்கேயோ ரெக்கார்டிங் போயிட்டு வரும்போது கார்ல காட்டினாரு, தம்பி இவர் யார் பண்ண போரு, சத்தியமா சொல்றேன் இது நான் படம் புரியுது. நம்மளுக்கு வந்து இன் டீடைலா உள்ள இருக்கிற எல்லா ஹீரோஸும் தெரியணும்னு அவசியம் இல்ல, அட்லீஸ்ட் டாப் ஸ்டார்ஸா தெரியணும்ல. தலைவன் வந்து நீ வாய் விட்டு மாட்டிக்காத. சோ அதுதான் எஸ்கே அண்ணா சொன்னார்ல, அந்த மொமெண்ட் பத்தியும் கண்டிப்பா பேசி ஆகும். ஐயோ அது வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அகைன் அதுவும் ரொம்ப டைட் ஷெடியூல். அன்னைக்கு சாங் எழுதிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் இந்த பக்கம் விஜய் டிவியில் ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் ஒரு பக்கம், ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. இந்த பக்கம் எடிட்டிங் நான் ஒரு 15 நிமிஷம் இதை பண்ணணும், அண்ணன்கிட்ட இந்த பக்கம் சாங் வாங்கணும், அப்படி இருந்தது. சரி எப்படியாவது போய் அவர் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணினேன். ஏன்னா நம்ம கொரியோகிராஃபர் ஆகணும், அவருக்கு கொரியோ பண்ணணுன்ற அந்த ஆசைலாம் இருக்கும் இல்லையா, அவர் முன்னாடி நம்ம நல்லா ஆடிடணும், எப்படியாவது சூப்பராக பண்ணேன் அப்படின்னு அவர் வாயிலேருந்து கேட்டுட்டாலே போதும் அப்படின்னு அந்த பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே அங்கேயே கூப்பிட்டு, ஆனால் சத்தியமாக சொன்னார், அங்கேயே கூப்பிட்டு அந்த வீடியோ கூட இருக்குது, கூப்பிட்டு அலுமினியம் பித்தளை பயங்கரமாக இருந்ததுப்பா நான் பார்த்தேன் அப்படின்னாரு. நான் வந்து 15 நிமிஷம் உயிரை குத்து ஆடி இருக்கேன், அலுமினியம் பித்தளை நல்லா இருக்கு, அது மைண்ட்ல வந்து ஹாப்பி, அதுக்கும் செம ஹாப்பி, நல்லா பண்ணியிருந்தீங்க, அது இதுவும் சூப்பராக இருந்தது அப்படின்னு அமிச்சிட்டாரு. எனக்கு என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்டேஜில் அவர் ஏறும்போது சொன்னார், மணி ப்ரோ ஆடினாரு, மணி ப்ரோட 50% கூட நான் ஆடலை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இவர் இப்படி. அவர் செம்ம டான்ஸர், ஆக்சுவலி செம்ம டான்ஸர், அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அகைன் பிரின்ஸ் அந்த ஆடியோ லான்ச்லேயுமே போய் ஆடும்போது பயங்கரமாக பேசினார், அதுவும் இருக்குது, ஃபுட்டேஜும் இருக்குது. இந்த மாதிரி நல்ல பிரபு மாஸ்டர் உங்ககிட்ட வந்துட்டு போறாரு அப்படின்னோடனே ஐயோ ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆயிட்டேன் நானு. இல்ல நீ அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவரும் அப்படிதான் வந்தாரு, நீ வருவ கண்டிப்பா. தோல்ல இப்படி கை போட்டு இந்த செட்டு ஃபுல்லா சுத்திட்டே இருந்தாரு, என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்லப்பா நம்ம எதனா ஒண்ணு பண்ணலாம்ப்பா, நம்ம கண்டிப்பா ஒண்ணு பண்ணுவோம், நம்ம கண்டிப்பா வேர்த்தா ஒண்ணு பண்ணுவோம், நீ நல்ல ஏதோ ஒண்ணு பண்றப்பா. ஆனா நான் ஆடிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து ஆங்கரா இல்லை, ஐ மீன் சாரி, நான் ஆடிட்டு இருக்கும் போது நீங்க வேற லெவல் போயிட்டீங்கண்ணே, நான் ஆடிட்டு இருக்கும்போது நீங்க ஆங்கரா இருந்தா ஜாலியா இருந்திருக்கீங்க, நீங்க வேற லெவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னாரு. ஐயோ தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப நன்றி. எப்போ மெசேஜ் பண்ணாலும் பாசிட்டிவாவே இருக்கும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை மெசேஜ் பண்ணாலுமே ரிப்ளை பண்ணுவாரு. இது என் சாங் சூப்பர்ப்பா, நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வில் மீட் சூன், யா வில் ஒர்க் அப்படின்னு போட்டுட்டே இருப்பார் மெசேஜ். எப்போ
பண்றோமோ இல்லையோ அது செகண்டரி, பட் உடனே ரிப்ளை வரும், உடனே இது பண்ணுவேன். அந்த ஐ திங்க் லைக் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, தட் வில் ஒர்க் அப்படின்ற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் இப்போ உங்களோட growth நாங்கள் பார்க்கும்போது அது எவ்வளோ தூரம் பர்சனல் வின்னாக இருக்கும்போது சாண்டி அண்ணாவோட growthுமே வந்து வேற லெவல் பர்சனல் வின்னாக இருக்குது. அண்ட் உங்கள் 2 பேருக்கு வந்து சாண்டி அண்ணா இஸ் வெரி மச் க்ளோஸ். ஸோ அவர் ஒரு மாதிரி வேற லீக்ல போய்கிட்டு இருக்காரு. வில்லன் கேரக்டர்லாம் என்னப்பா சாண்டிக்குள்ள ஒரு வில்லன் இருக்காரா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அபவுட் சாண்டி மாஸ்டர் யார் ஆரம்பிக்கிறீங்க? நானே சொல்றேன், நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அவர் வந்து பயங்கரமான ஆக்டர்ன்றது வந்து எனக்கு இப்போ இல்லை, எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக இறங்கினாருன்னா பிளாஸ்ட் பண்ணுவார் எனக்கு தெரியும். அப்பப்போ அனுப்புவார் அந்த அந்த ப்ராசஸ் ஆகிட்டு அந்த ஷூட் போயிட்டு இருக்கும்போதே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவார். அந்த லியோ இதெல்லாம் அனுப்புனது பார்த்துட்டு செதறிட்டேன் நான்லாம். அந்த ஒரு லுக் ஒன்று அனுப்புனாரு, அது ஒன்று அமிச்சாரு, நான் அதை பார்த்துட்டு பிளாஸ்ட் ஆகிட்டேன். அதே மாதிரி கன்னடத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த கிஷ்கிந்தா அந்த இது பண்ணாரு, ஐயோ அதுவும் பிளாஸ்ட். அதுவுமே எனக்கு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் காட்டுவார், தம்பி இதை பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு. பார்த்துட்டு நான் என்னன்னா இது நான் சதுரிடுவேன், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அப்போ சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குடா, இந்த மாதிரிலாம் இருக்குது, நீ போய் பாரு அப்படின்னு. போய் பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி பேசுவேன், நான் என்னன்னா நல்லாவா இருக்குது. அவர் வந்து அப்படியா, ஓகேயா, எனக்கு இன்னும் ஓகே அப்படி. அவர் ரொம்ப நார்மலாகவே பேசுவார். அதை அவ்வளோ பெரிய விஷயம் லோக்கலில் வந்து பண்ணிட்டு வந்து அசால்ட்டாக பேசுவார், நல்லா வந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்குதுன்னு. என்ன சொல்கிற, கதையை ஒன்று நோக்கி தானே போகுது செகண்ட் ஹாஃபில், நீ தானே மெயின் அப்படின்னு அவ்வளோ பேசுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எங்கே அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கான இடமும் இருக்குது, இன்னும் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு அவர் ரீச் பண்ணுவேன். கண்டிப்பாக. நீங்கள் சாண்டி மாஸ்டர் அவர் ஆல்ரெடி டான்ஸ்லேயே நடிச்சிட்டு இருப்பார், தெரியுமா உங்களுக்கு? அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்பத்துலேருந்து அவர் ஆடும் போதே அந்த கண்ணு குழந்தைங்க மாதிரி, ஏய் என்னங்க அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து டான்ஸ்லேயே நடிச்சிட்டு தான் எல்லாமே கோரியை மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. சாண்டி மட்டும் அதில் நடிச்சுட்டு டான்ஸ் ஆடிருப்பார். அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது மிமிக்ரியா பண்ணுறது, மூஞ்சை மாற்றி பேசுறது, சில விஷயங்கள் நம்ம நேர்லேயே பார்த்துருக்கோம். அவர் ஆக்சுவல் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருப்பார். இப்போ நீங்கள் இப்போ இப்படி நடிக்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவருக்கு அப்பத்துலேருந்து அது உடம்புலேயே இருக்கு. ஓகே, அது அவருக்கு ஈஸியாக வந்துடுச்சு. எதை வேணா டான்ஸ்லேயே நடிச்சவர் தானே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.